மாமா இந்த வெங்காய போண்டா இருக்குது உங்கள் அம்மாவோட போய் கொடு. ஸ்கூல் போலையாடா? இன்றைக்கி சண்டே இருந்தா என்ன போக வேண்டியது தானே? முன்ன பின்ன ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே. என்ன டிராஃபிக்கு! மெட்ராஸை நோண்டி நோண்டி கோலார் தங்க சொல்கிற மாதிரி ஆக்கிட்டானுங்க. வாங்க அண்ணா, எப்படி அண்ணா இருக்கிறீங்க? கொஞ்சம் டல்லாதாம்மா இருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டு ஐடியெலாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அப்போ நாங்கள் ஓட்டு போட முடியுமோ? போடுங்க. குடும்பத்தோடத்துக்கு இனிமேல் லாடம் கட்டுவானுங்க. ஃபார்மாலிட்டி வச்சுக்கடா. எங்கே இருக்கிறவங்களே அப்படி தான் வச்சுக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் வேணாம்மா. அப்புறம் எல்லாம் ஓகே இல்லை. முக்கியமான விஷயம், அக்கம் பக்கத்தில் யாரு கூட பழக்க வச்சுக்கல. சச்சா, நாங்கள் பேசவே மாட்டோம். வெரி குட். டேய், யாரோ கத்துட்றாங்கன்னு போய் பாரு. ஓகே. மச்சான் தாஸ் என்னம்மா பண்ணுறாரு? அவரு குளிச்சிட்டு இருக்காரு. ஒரு டம்ளர் தண்ணி கஷ்டப்பட்டோம், நல்லா குளிக்கிட்டோம். அக்கா, வசந்தி, என்ன குழம்புடி இது? சூப்பரா இருக்கு. ஆமா, எப்படி செஞ்ச? யார் இந்த ஆண்டி? சூப்பர்க்கா, செம்ம டேஸ்ட். இது மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. என் புருஷன் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி உசுர வாங்குறான். தம்பி, எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களோ? சுகமாவா? டேய், நீ கோயம்புத்தூர்காரனாச்சாடா? நீ என்னடா அந்த பாஷை பேசிட்டு இருக்க? எப்ப கதைக்க ஆரம்பிச்சுன்னு தெரியவில்லை. கதைக்க நல்லா இருக்கு. நீங்களும் கதையுங்கோ. டேய், போய் எங்க செவத்து பக்கமா கதைடா, போடா. என்ன சிம்ரன் இதெல்லாம்? அண்ணா இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா புழைக்கு வந்த மாதிரியே தெரியல. ஏதோ ஜாலியாக சென்னைக்கு டூருக்கு வந்த மாதிரி தெரியுது. என்னண்ணா? என்னண்ணா சீரியஸ்னஸ் தெரியுதா உங்களுக்கு? அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்களாடா? தாசு, நானும் ஊரை விட்டு ஓடி வரும்போது இங்கே எவ்வளோ பிரச்சனை சந்தித்தேன் தெரியுமா? அது காரணம் இங்கே நான் சில பேர் நம்பினது தான். இங்கே பாடுறா, இங்கே எல்லாம் நல்லா பேசுவானுங்க, சிரிப்பானுங்க, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கோணுங்க, உனக்கு கஷ்டம்னும் போது கைட்டிக்கோணுங்க. புரியுதா? என்னடா சொரியிற? டேய், நீ எல்லாம் பட்டாதான்டா திருந்துவேன். அண்ணா, சாப்பிடாம போறீங்க, சாப்பிட்டு போங்க. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன விஷயமா போகிறீங்க? பல்வான் சிங், அசிஸ்டன்ட் கமிஷனர் ராமேஸ்வரம். சார், எவ்ரிபடி அவுட். கேஷ்வா நகர் குளிப்பு தானே? ஆமாம் சார். அந்த ஏரியா முழுக்க நாங்கள் சர்ச் பண்ணோம். அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். சார், என்னாச்சு? கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? அப்படி யாரும் அங்கே இல்லை சார். என்ன பிரச்சனை சார்? ராமேஸ்வரத்தில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து இங்கே தான் தலைமறைவாக இருக்காங்க, தெரியுமா? சார், என் வீடு கூட அந்த ஏரியா தான் சார். அந்த ஏரியாவில் அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். நான் உங்ககிட்ட யாருக்காச்சும் சர்டிஃபிகேட் கேட்டேன்னா? சரி சார். என்ன சத்தம் அது?
என்னோட பேரு விஜய் பாஸ்கர். நாங்க எல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து வரோம். நீங்க எல்லாம் இருக்க இதே ஏரியால ஸ்ரீலங்கா இருந்து ஓடி வந்த ஒரு டெரரிஸ்ட் ஃபேமிலி உங்களோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல நடந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அவங்க தான் காரணம். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். ஒழுங்கு மரியாதை நீங்களே வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஒருவேளை நாங்க வந்து கண்டுபிடிச்சோம், அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த ஏரியா முழுக்க பிளாக் பண்ணிருக்கோம். சோ எங்கிட்ட சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு இருக்க ஒரே வழி. மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலே இருங்க. நாங்க இப்ப ஒவ்வொரு வீடா இன்வெஸ்டிகேட் பண்ண வருவோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா போச்சு, எல்லாமே போச்சு. எங்களை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாத. அப்பா மாமாக்கு கால் பண்ண சிக்னல் கிடைக்கல. என்ன நடக்குதுன்னு விளங்கல. நானே கீழே போய் சரண்டர் ஆயிடுறேன். என்னப்பா கதைக்கிறீங்க? அவர் என்னமோ தீவிரவாதின்னு சொல்லி கொண்டிருக்கிறார், நீங்க சரண்டர் ஆக போறேன்னு சொல்றீங்க. சேதத்துக்கு உள்ள போக போறீங்களோ? வேற என்னடா செய்ய சொல்ற? அப்பா அவர் கதைக்கிறத பார்த்தா நம்மளை விசாரிப்பாருன்னு கூட எனக்கு தோணல. நாம தான் செய்த வேண்டிய கன்ஃபார்ம் செய்யிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. நாம இப்போ மாட்டினம் என்றால் நம்மளால வெளியே வரவே முடியாது. டே, எப்படி மேலே வந்தால் நம்மளை பிடிக்கதானடா போகிறாங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். இவங்கள சார், இவங்களா சார். இவங்கள சார். இவங்க நல்லா பாரு, இவங்க இல்லையா? சார், இதான் கடைசி வீடு சார். கீழே ராகவன் சாரோட வீடு, மேலே ஒரு ஃபேமிலி ரெண்டுக்கு இருக்காங்க. பேர் என்ன? தர்மதாஸ். எங்கே வேலை பார்க்குற? எதிர் வீட்டில் ரிச்சர்ட் சாட்டை டிரைவராக வேலை பார்க்குறேன். நிதூஷன். நீ என்ன பண்ணுற? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருக்கேன். நீங்கள்? வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டுங்க. சார், டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டு. என்ன அப்பா கேட்குறல்ல, எடுத்து கொடுங்க. இந்த வீட்டில் எத்தனை வருஷமா இருக்க? அது வந்து 8 வருஷமா. உனக்கு அந்த ஸ்ரீலங்கன் குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஒன்றும் விளங்கலையே சார்.
அப்புறம் எதுக்குடா அந்த தமிழ்ல பேசுற? அவனை கூப்பிடு. நல்லா பாரு, இவங்க தானே? ஒழுங்கா பார்த்து சொல்லு, இவங்க தானே? இல்லை சார், क्या? இவங்க இல்லை சார். என்னடா விளையாடுறியா? விளையாடுறியா? இவங்க யாருமே இல்லை, எங்கடா? வேற எங்கேயாவது மாறி போயிருக்கல சார். கொன்றுவா உன்னை. இங்க பாரு ப்ளீஸ், இந்த கேஸை முடிச்சாதானே இதை வச்சு என்ன காப்பாத்திக்க முடியும். தயவு செஞ்சு சொல்லு, அவங்க தானே இருக்கா? இல்லை சார். அந்த 2வது வீட்டில் பார்த்தோமே அவங்க தானே? இல்லை சார். அந்த 3வது வீட்டில் பார்த்தோமே அவங்க தானே? இல்லை சார். அந்த 4வது வீட்டில் பார்த்தோமே அவங்க தானே? அந்த 5வது வீட்டில் பார்த்தோம் சொல்றா. சார், கேபே, நீங்கள் அடிச்ச பையன் இறந்துட்டானா சார்? உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம் சார். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எதுக்கு சார்? நாங்களே ஒரு அகதிகள், எங்களை எதுக்கு சார் காப்பாற்றுனீங்க? உண்மையை சொல்லணும்னா நானும் இங்கே வர வரைக்கும் எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சணும் தான் வந்தேன். நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது கூட எனக்கு 1008 கேள்வி இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சது. விளங்கே இல்லை. சார், இவர் இல்லை சார். நான் கேட்டா மட்டும் பேசு. சாரி சார். உங்க பேரு? குணசேகர். இது உங்க சொந்த வீடா? ஓ, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கட்டின வீடு இது. நானும் என்ற மனுஷி முதல்ல எங்களோட வாழ்க்கையை தொடங்கின வீடு இது. ஸ்டாப் பண்ணாமல் பேசுங்க. என்ன பேசுறது? ஏதாச்சும் பேசுங்க. சும்மா நீங்கள் கேட்கறதுக்காகலாம் கதைக்க முடியாது. முதல்ல என்னட்ட கேள்வி கேட்கணுமெண்டா அதுக்கு ப்ராப்பர் வாரண்ட் இருக்கணும். ஏய், இது ஸ்ரீலங்கன் தமிழ் தானே? ஆமாம் சார். இவன் என்ன சொன்ன? இவர் இல்லை சார். அப்புறம் எதுக்கு இந்த தமிழில் பேசுகிறான்? தெரியல சார். உன் சொந்த ஊர் எது? திண்டுக்கல். போய் சொல்லாத, டாக்குமெண்ட்ஸ் காட்டு. சொந்த ஊர் திண்டுக்கல், அப்புறம் ஏன்டா அந்த தமிழ்ல பேசுற? சொந்த ஊர் திருச்சியா பண்ணியே இந்த தமிழ்ல பேசுற? இப்போ நாங்கள் எந்த தமிழில் கதைக்கிறோங்கிறது பிரச்சனையா இல்லை தமிழில் கதைக்கிறதே பிரச்சனையா? யார் சொன்னா?
நீ அகதின்னு